பிக் ப்ராப்ளம் சிம்பிள் சொல்யூஷன் சொல்லட்டுமா? சுமார் 7 வருஷமா ஆயிரக்கணக்கான சிற்பிகளுடைய வியர்வையும் மக்களுடைய உழைப்பும் யானைகளுடைய பலமும் சேர்ந்து உருவானதுதான் தஞ்சை பெரிய கோவில். இந்த கோவிலை கட்டி முடிச்சு அதற்கான கும்பாபிஷேக நாளை குறிக்கிறாரு மன்னர் ராஜராஜ சோழன். அந்த நாளும் வருது. பெரிய பெரிய அந்தணர்களை கொண்டு பெரியவர்கள் மற்றும் மக்கள் முன்னிலையில யாகங்கள் வளர்க்கப்பட்டும் மந்திரங்கள் ஓதப்பட்டும் விழா சிறப்பா தொடங்குது. 15 அடி உயரம் 25 அடி சுற்றளவு உள்ள பெரிய சிவலிங்கத்தை அதனுடைய பீடத்துல பிரதிஷ்டை செய்ய 8 வித மூலிகை மருந்து பொருளாலான அஷ்டபந்தன மருந்த தயார் செய்யறாங்க. இந்த மருந்துடைய வேலை என்ன தெரியுமா? சிவலிங்கத்தையும் பீடத்தையும் இணைக்கக்கூடிய வேலைதான் இந்த மருந்து செய்யும். இது பார்ப்பதற்கு ஒரு பசை போன்ற வடிவில இருக்கும். அந்த பசையா சிவலிங்கத்துடைய அடிப்பாகத்துல தடவி அதை பீடத்தோட ஒட்ட முயற்சி செய்யறாங்க. ஆனா அங்கதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே நடக்குது. இந்த சிலைய பீடத்தோட ஒட்டவே முடியல. சாதாரணமா அஷ்டபந்தன மருந்து கலவைய சிலையுடைய அடிப்பாகத்துல பூசிய சில நிமிஷத்திலேயே அது ஒட்டிடும். ஆனா தஞ்சை பெரிய கோவில்ல சிவலிங்கத்தை பீடத்தோட பொருத்தவே முடியல. மன்னர்ல இருந்து மக்கள் வரைக்கும் எல்லோருமே கவலையில இருக்காங்க. அப்போதான் ஹீரோ மாதிரி என்ட்ராகிறாரு நம்ம கரூர் சித்தர். வந்து அவர்கிட்ட நடந்ததை சொல்றாரு மன்னர் ராஜராஜ சோழன். கருவூர் சித்தரும் கொஞ்சம் கூட யோசிக்காம சடனா கருவறைக்குள்ள போய் தன் வாயிலிருந்து எச்சிலை எடுத்து அந்த லிங்கத்துடைய அடிப்பாகத்துல தடவுறாரு. அவர் தடவிய அந்த மறு கணமே சிவலிங்கம் பீடத்துல அழகா பொருந்தி ஒட்டிக்கிச்சு. இந்த நிகழ்வை கண்டு மக்களும் மன்னரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. பிறகு கும்பாபிஷேகம் மிக விமர்சனையா கொண்டாடப்பட்டு முடிக்கவும் பெற்றது. இந்த நிகழ்வுக்கு சான்றா தஞ்சை பெரிய கோவில்ல கரூர் சித்தருக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்கு. இது சிவன் சன்னதிக்கு பின்னாடி இருக்கு. யாராவது தஞ்சை பெரிய கோவிலுக்கு போனீங்கன்னா மறக்காம கரூர் சித்தர் சன்னதியையும் தரிசிச்சுட்டு வாங்க.